ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் பையன் காலையிலே எழுந்துச்சி எங்கேயோ வெளியே போகணுன்னு சொன்னனால சுட சுட சாப்பாடு செஞ்சு வச்சிட்டேன். அப்புறமா என்னோடய மருமகளுங்கெல்லாம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே துணி மடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய குடும்பத்தில் பாதி பேர் இப்போ தான் தூங்காமல் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நல்ல வேலை, இன்னைக்கு காலை ரொட்டீனை கேட்டாங்க, அழகாக வீடியோ எடுத்தாச்சு. வெறும் 13 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நீ பண்ணுற அலப்பறை இருக்கேம்மா. இப்போ 13 இருக்கும், அதுக்கடுத்து 13,000 கூட இருக்கும். உனக்கு என்னடா தெரியும்? அத்தை துணி மடிச்சிட்டேன், போய் வச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறேம்மா. டே நில்லுடா, நான் தண்ணியே வரல, நான் மோட்ரு வேணா போட்டு விட்றேன். நான் கிணத்துலேயே தண்ணி எடுத்து குளிச்சுக்கிறேம்மா, சீக்கிரமா வேற நான் போகணும். மொட்டை மாடிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது பாரு, எப்படி குப்பை அடைஞ்சிருக்கு. என்னடா கிணறு இப்படி இருக்கு? பிடிக்க முடியாது போலயே. அம்மா சொன்ன மாதிரி மோட்ரு போட்டுறவே சொல்லியிருக்கலாம் போல. அங்க என்ன கல் இப்படி கெட்டி கிடக்கு? என்னது இது? என்னது இங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இந்த கல் ஏன் வித்தியாசமா இருக்கு? சரி, நமக்கு எதுக்கு தூக்கி போட்டுடலாம். அம்மா மோட்ரு போட்டிருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். அம்மா மேலே இருக்க கிணறுல தண்ணியே இல்லைம்மா, நீங்களே மோட்ரு போட்டு விட்ருங்க. அதானே அப்பவே நான் சொன்னேன். ஆமாண்டா, நீ சொல்லும் போதே நான் கேட்காம விட்டேன். இப்போ அம்மா மோட்ரு போட்டிருப்பாங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ரெடி, நீ வந்தோடனே நான் குளிக்கணும், சீக்கிரமா போயிட்டு வா. few hours later. நான் மொட்டை மாடியிலேருந்து கல் எடுத்துட்டு வந்தேன், வாங்க கல்லாங்காவலண்ணா. 5க்கு 6 கல்லாவே எடுத்துட்டு வந்திருக்கீங்க போலக்கா. சரிடா, வேலைக்கு போயிட்டு வாங்க 2 பேரும் பத்திரமா. கயல் அக்காவும் ராஜியும் நானும் மீனா அக்காவும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு 4 points பா. புஷ்டேன். சே, விட்டுட்டேனே. எனக்கு 5 points. வினர் வந்து கயல் அக்கா தான். few minutes later. என்ன நீ கல்லங்காவலாதீங்களா? அரசி ஒரே ஒரு ஹெல்ப் அரசி, இந்த கல்லாங்காவை மட்டும் அங்கே போய் போட்டுறேன் ப்ளீஸ் அரசி. சரி அண்ணி, நானும் ரோகிணியும் போய் போட்டு வந்துடுறோம். சரிம்மா, போய் போட்டு வந்துடுங்க. தேங்க்ஸ்ப்பா. ரோகிணி அண்ணி, கல்லாங்காவை மட்டும் மொட்டை மாடில் வச்சுட்டு வரலாம், வரீங்களா? இருப்பா, சமையலை முடிச்சுட்டு வரேன், போயிட்டே இரு. சரி அண்ணி, நான் போகிறேன், பின்னாடியே வாங்க. சரிப்பா. வரும்போது கல்லை எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அண்ணி? அதுவா, தட்டில் எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா. அண்ணி, அந்த தட்டை மட்டும் தரீங்களா? இதோ பார்ப்பா, அங்கதான் வச்சிருக்கேன். இந்த கல் வேணுமா? நீ தனியாக எடுத்து வச்சிருக்கீங்க. அது இல்லைப்பா, தனியா வச்சிட்டேன், ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கா, அதனால தான். ரோகிணி, நீ வாங்க போகலாம். நல்ல வேலைப்பா, பத்திரமா வச்சுட்டு வந்தாச்சு. மேலே போய் நான் கல்லங்க எடுத்துட்டு வரும்போது புயல் காத்தா அடிச்சதுப்பா, யானே தெரியல. ஆமாங்க்கா, இது வரைக்கும் புயல் காற்றுலாம் அடித்ததே இல்லை நம்ம ஊரில். இன்னைக்கும் பார்த்து நான் வெளியே போய் கோலம் போட போது கூட செம்மையான புயல் காற்று அடிச்சதுக்கா, ஏனே தெரில. நேற்று கூட எதுவுமே இல்லைக்கா, வெயில் தான் அடிச்சுது. இன்னைக்கு என்னன்னே தெரில, காலிலேருந்து எனக்கு மனசே சரியில்லைக்கா. few hours later. அரசியும் ரோகிணியும் கடைக்கு போயிருக்காங்களாமா? ஆமாங்க்கா. என்னம்மா, நாங்கள் வந்துட்டோம். என்ன சாப்பாடு இருக்கு? இன்னைக்கு என்ன சாப்பாடும் செய்யலைங்க, நாங்கள் ஏதோ வெளியே தான் வாங்கி சாப்பிட்டோம். நாளைக்கு எங்கேயோ வெளியே போகிறோம்னு சொன்னீங்கல்ல, அதனால் எதுவும் சாப்பிடல. காலைல அத்தை புளியோதரை செஞ்சதுனால அதை சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானத்துக்கு வெளியே வாங்கிட்டோம், ராத்திரிக்கும் வெளியே தான் வாங்கலான் இருக்கோம். போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, பார்க்குறேன். few hours later. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. Next episode coming soon from Conjuring Kannappan.